சேர்ந்து வாழலா என்ற மனக்கோட்டையோடு உங்களுக்கு நான் மலர் மாலை சூட்டி மாலையிட்டு வந்தேன். ஆனா தாய் இழந்து தந்தை இழந்து என்னுடைய மாமனாரை இழந்து கடைசியாக நான் உங்களை இழக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டதே சாமி. இந்த பூவுலகில் பெண்ணாக பிறந்து இத்தனை சித்திரவதைகள் அனுபவிக்கிறேனே கடவுளே, இதற்கு மேல் எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லாம இந்த அகில உலகத்துல நான் எதற்காக சாமி பாதத்திற்கு வணக்கம். கண்ணே, என் பாதத்தை பணிந்துவிட்டால் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய். சாமி, என் மன்னவனும் ஆண்டிருக்க மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பா என்று சொல்றீங்களே, எப்படி சுவாமியே சாத்தியமாகும்? எந்த ஒரு மனிதனாக இந்த புவனத்துல பிறந்தா பிறப்பு என்று எழுதக்கூடிய ஒரு ஜென்ம சாசனத்தை எழுதும் பொழுது இறப்பை எழுதிவிடுகின்றார் இறைவன். அப்படி இருக்கும் பொழுது மாண்டு கிடக்கின்றார் மலை பருவது போல என்னுடைய கணவர். அப்படி இருக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு வாழ்வா என்று சொல்றீங்களே சாமி, நான் எப்படி சாமி வாழ இந்த நாளுடைய வார்த்தை ஒரு மனிதம் பொய்யாகாதம்மா. கட்டிய கணவனும் ஆண்டு கழித்து வைக்கிறார். நீ எப்படி சுக மாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பா என்று சொல்கிறேன் கேட்கிறாயா? கண்ணே, உன்னுடைய மாமனாராகப்பட்ட அதாவது சாகும் தருவாயே ஒரு வார்த்தை சொன்னால் ஞாபகம் வைக்கிறதா என்ன? ஆமா சுவாமி, என்ன நம்முடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய ஆறுமுக கடவுள் முருகப் பெருமான், அந்த செந்தில் வடிவேலன் சரவணன் கார்த்திகேயன், அந்த முருகப் பெருமான் இருக்கின்றார். உனக்கு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நீ நிற்கின்ற பொழுது, எந்த ஒரு உறவுமே இல்லாமல் நீ நிற்கின்ற பொழுது கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். அவரை ஒரு பொழுதும் மறக்காதே என்று சொல்லிவிட்டு மாண்டு விட்டார். அப்பேற்பட்ட வார்த்தை பொய்யாக கூடாது அல்லவா? உங்களுடைய குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய ஆறுமுக கடவுள், ஆறுமுக கடவுளை நினைத்து பெருமான், ஆமா அவர் நினைத்தால் இந்த காரியத்திற்கு மாபெரும் ஒரு வாட்சம் பிடிக்கும் அம்மா. ஆமா, அப்படியா? ஆமா, சரி ஆகட்டும். முருகனை பார்த்து மாபெரும் துதியை பாடு. கடவுளே, அவைக்கு உபதேசம் ஆறுமுக கடவுளே, உங்களை கோரி அருமரும் தவம் செய்கிறாள் இப்பேற்பட்ட கற்பரிசியாக கற்பகவல்லி அம்மா. முருகனுக்கு வந்த சோதனையை சொல்லு. உங்களுடைய திவ்ய திருநாமங்களுக்கு இந்த கற்பு கரசி கற்பகவல்லி ஆனவள் 1000 விதமான மலரெடுத்து கடவுளாகிய உங்கள் திவ்ய திரு பாதத்தை அடிவடிக்கிறேன். அண்ணே, ஆதாரம் வந்த கவனங்களை ஆதாரமாக படித்தபடியால்
ஆதாரமாக படித்தபடியால் இந்த பூவுலகிலே இன்று இருப்பது போல இப்பொழுது இருப்பது போல மஞ்சள் குங்குமத்தோடு மங்களகரமாக நீடூடி கால 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு. என்னை மாலையிட்ட மணவாளனோ மாண்டு கிடக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது சகல சௌபாக்கியம் 16 செல்வங்களோடு நீ மஞ்சள் குங்குமத்தோடு சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய் என்று நீங்கள் வழங்குகின்ற ஆசி வழங்குகின்றீர்கள். இது எப்படி சாமி சாத்தியமாகும்? உன்னுடைய கணவர் மாண்டு வடிந்து விட்டாரா? யாரம்மா? என்னுடைய கணவராகப்பட்ட சத்தீஸ்வரனாகப்பட்டவர் இப்படி மாண்டு விட்டாரே, இதற்கு மேல் நான் என்ன செய்வேன் சுவாமி? சத்தீஸ்வரனாக கணவர் மாண்டு வடிந்து விட்டார். மஞ்சள் குங்குமத்தோடு மங்களகரமாக இருப்பாய் என்பதற்காக வாழ்த்து சொல்றீங்களே, எப்படி கேக்குறேன்? இந்த ஆண்டவனுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யாக கூடாது. இந்த கடவுளுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யாக கூடாது. உன்னுடைய கணவனுடைய உயிரை எப்படியாவது நான் பெற்று தெரிகிறேன். உன்னுடைய கணவனுடைய உயிரை பிடித்தது யார்? உயிர்களை பிடிக்கக்கூடிய யமலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யமன், யமதர்மன். அந்த யமனை அழைத்து இப்பொழுதே உன்னுடைய கணவனுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். சரிவரையாக என்னுடைய வேலைகளை அனுதினமும் உயிரை பிடிப்பது, அந்த வேலையை நான் சரிவரையாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இக்கணமே நீங்கள் அழைத்திருக்கிறேன் என்றால் அந்த சிவனுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் நீங்கள் அழைத்து நான் வரவில்லை என்றால் அந்த சிவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாகி விடுவேன். அதனாலே இப்பொழுது உங்களை தேடி வந்தேன். என்ன காரணமாக அழைத்தீர்கள்? உன்னை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? என்னுடைய பக்தனாகப்பட்ட சத்தியசீலனாகப்பட்டவன் அவனுடைய உயிரை நீ எடுத்திருக்கிறாய். அவனுடைய உயிரானது எனக்கு தேவைப்படுகிறது. இறந்த உயிரை மீண்டும் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். இதாவது நீதி நேர்மை தவறால் பிடித்து நான் இந்த பணியை செய்து வருகிறேன். இதனால் வரைக்கும் இந்த 30 தேவர் 30 கோடி தேவர்களும் என்னை பற்றி ஒரு குறையும் செய்ததில்லை. அதனாலே இன்றைய தினத்தில் புதிதாக நீங்கள் எடுத்த உயிரை மீண்டும் கொடுப்பா என்று சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதோ உயிரை எடுப்பதற்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி, உயிரை கொடுப்பதற்கு ஒரு நாளும் அனுமதி இல்லை. உலகத்தின் தமிழ் கடவுள் இந்த முருகப்பெருமான் நான் சொல்கிறேன், அவனுக்கு உயிரை கொடுக்க முடியுமா முடியாதா? 1000 முறை அடுக்களுக்கான வார்த்தை அந்த ஆண்டவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் எடுத்து சொன்னாலும் ஒருபோதும் நான் அநீதிக்கு செயல்பட மாட்டேன். நான் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. கடைசி முடிவாக கேட்கிறேன், கொடுக்க முடியுமா முடியாதா? 1000 முறை சொன்னாலும் சரி, முடியாது முடியாது முடியாது. அந்த சிவனாக வந்தவன் கேட்டாலும் எவனாக வந்து கேட்டாலும் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். ஒரு கர்வம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பற்றி சொல்வார்கள். அதை போல உயிரை தர முடியாது. நீ கேட்டாலும் சரியே, உன்னுடைய அப்பனாகப்பட்டவன் வந்து கேட்டாலும் சரியே, உயிரை தர முடியாததற்காக என்னுடைய தந்தையார் இவருக்கு தகாத வார்த்தையானது பேசியிருக்கிறார். ஆத்திரத்தில் அறிவை இழந்து விட்டான். நான் கொடுத்த வாக்கு என்றைக்கும் பொய்யாக கூடாது. அதனாலே யமன் கொடுக்கவில்லை என்றால் என்ன? அந்த யமனுக்கு பதிலாக இந்த முருகப்பெருமான் நானே அந்த சத்தீஸ்வரனுக்கு இப்பொழுது உயிரான வருகிறேன்.
கட்டிய கணவன் மாண்டு முடிந்து விட்டார். கற்பகரசியாக விளங்கி வரக்கூடிய கற்பகவல்லி தன் கணவனுடைய உயிரை காப்பாற்றி விட்டார். இன்று முதல் நூலாகப்பட்டவர் இந்த கற்பகவல்லிக்கு கணவன் உயிரை மீட்டிய கற்பகவல்லி என்று பெயர் வைக்கிறார். என்னுடைய கணவர் மாண்டு கிடந்த பிறகு என்னுடைய கணவருடைய உயிரை எனக்கு மீட்டு கொடுத்தீர்கள். ஆனால் என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்க போய் இந்த யமதர்மராஜன் இப்படி மாண்டு விட்டாரே, உங்களுடைய அருளால நீங்கள் தான் அவருக்கு நீங்களே மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? யமனுடைய உயிரானது போகலையம்மா. நான் எட்டி உதைத்ததன் காரணமாக இப்பொழுது மூர்ச்சியாக இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது உயிர் கொடுக்கிறேன். எதற்காக இருக்கிறாய்? ஒரு பூலோகத்து பெண்ணாகப்பட்டவள், பூலோகத்து கணவனியாகப்பட்டவள் அந்த கணவனுடைய உயிரையே மீட்டு விட்டார். ஒரு சாதாரண பூலோகத்து பெண். ஆனால் யமனீஸ்வரன் அல்லவா, அப்பேற்பட்ட பெண் எப்பேற்பட்ட கற்புகரிசியாக இருக்கிறோம். அதனால அது மட்டும் இல்லாம நான் மாபெரும் சபதத்தை வைத்திருக்கிறேன். உங்களை விட உலகத்தில் மாபெரும் கற்புகரிசியை காட்டுகிறேன் என்று நான் சபதத்தை போட்டிருக்கிறேன் சுவாமி. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு அதே மாதிரி எப்படி கற்பகவல்லி தன் கணவனுடைய உயிரை மீட்டினாலும் கற்பகவல்லி தன்னுடைய கற்புக்கரசி அந்த கற்பின் தன்மையினால தன்னுடைய கணவனுக்கு மீண்டும் உயிரை வாங்கிட்டாங்க. அதை போல இப்பொழுது இந்த யமதர்மனுக்கு அந்த சுபாலதேவி பத்தினியா இருந்தா உயிர் கொடுக்கணும். இல்லைன்னா அவ பத்தினி இல்ல, அவ்வளவுதானே. ஆமா கலகம். அம்மா உன்னுடைய கணவனாகப்பட்டவர் யமனீஸ்வரன் மாண்டு முடிந்து விட்டார். அம்மா அம்மா இப்படி முக்காடு போட்டு போனா உசுருக்கு வராதம்மா. அம்மா இந்த உலகத்து பெண்ணாகக்கூடிய கற்பகவல்லி தன் கணவன் மாண்டு முடிந்த காரணத்தினால் முருகனுடைய அனுகிரகத்தினாலே கணவனுடைய உயிரையே மீட்டு விட்டால் அப்பேற்பட்ட கற்பகரசி உலோகத்து பெண். நீங்க யமனுடைய பொண்டாட்டி தானே, உங்களால முடிஞ்சா நீங்க கற்பகரசி தானே. உங்களுடைய வீட்டுக்காரர் புருஷனுடைய உயிரை என்னங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு எங்க வச்சுட்டீங்க வரீங்க? கணவரை கூப்பிடுறேன்ப்பா. அம்மா ஆயிரம் முறை எழுப்பினாலும் அதாவது உடைய கணவனாகப்பட்ட உயிர் மீது நிச்சயமாக வராது. என்ன காரணம் என்றால் உங்களை விட கற்பகரசியாக விளங்கி வரக்கூடிய அந்த கற்பகவல்லியாகப்பட்டவள் பூலோகத்து பெண் தன்னுடைய கணவனுடைய உயிரையே மீட்டு விட்டாள். அப்படி என்றால் அந்த கற்பகரசியாவுடைய கற்பகவல்லி தானே? ஆமா சொல்லுங்கள் அம்மா. உங்களை விட கற்பிலே சிறந்தவள், உத்தமி, பத்தினி, பதிவிரதை, இதோ உங்களுடைய கற்பகவல்லி. நான் சொன்னது தப்புதான். சபதத்திலே யார் வெற்றி பெற்றார்? ஆமா நீதான் வெற்றி பெற்ற. நான் தானே. ஆமா சபதத்தை நீ எப்படி போன? எப்படி? நான் ஒருவேளை தோற்று விட்டார் மது குலத்தை அதாவது தலையில வைத்து சுமந்து இந்த திருமணத்தையும் ஒரு 3 சுத்திட்டு வரேன். சபதம் வச்சுங்கல்ல, சுத்துங்க பாக்கலாம். இப்படி வந்து மாட்டி வச்சுட்டியே. அப்ப புருஷன் எழுப்பு முடியலையே. பத்தினி தானே? ஆமா எழுப்பு முடியலையே. அப்ப ஒன்னா நம்பர் பச்சை எப்படி விளையாடுறது? யாருகிட்ட எப்படி சபதம் வைக்கணும் அதான் யோசனை பண்ணி சபதம் வைக்கணும். ஆமா சரிதா? அதனால நீ வைத்த சபதத்திலே தோற்று விட்டாய். மதுகுணம் தூக்கி மதுவை கழித்து சுற்றி வாருங்கள் பார்ப்போம். அப்படியே ஆகட்டும்.
வாருங்கள் சபையிலே. இதோ கட்டிய கணவனை விட்டு மாட்டாருடைய அதான் ஆண்மகனுக்கு ஆசையுடைய ஒவ்வொரு பொம்பளுடைய நிலைமையும் இது போலதான். எவனுடைய பொண்டாட்டிய 1ஆம் நம்பர் அவிசேரிதான். பூலோகத்து பெண்ணாக விளங்கக்கூடிய அதாவது கற்பகவல்லி மாபெரும் உத்தமி பத்திரி பதிவிரதை கற்பகவல்லி என்று பெயர் பெற்றவர். எத்தனை பேருக்கு போன போய் வாங்க. உங்ககிட்ட ஒரு பொய்யான வார்த்தை சொல்லிட்டேன். எத்தனை பேர் போன என்னதான் பண்ண உண்மையை சொல்லிடுறா. அவங்க அம்மா இருக்கிறாரு, அவங்க அப்பா பின்னாடி இருக்கிறாரு சொல்லு. ஒரே நாள்ல அக்னி புயல் அக்னி பகவான் அவர்கிட்ட மட்டும் போயிட்டேன். தேவலோகத்திலே அக்னி பகவான் இருக்கிறார். ஒரே ஒரு நாள் அக்னி பகவான் போனியா? அவர்கிட்ட தப்பான வார்த்தை பண்ணிட்டேன். சரி ஆமாங்க, நான் பார்த்தேன். அக்னி தேவ கிட்ட போறங்க நான் பார்த்தேன். 2 பேரும் ஐயா கொடுத்து 1ஆம் நம்பர் சில்லற இல்ல. நாரதா அது மட்டும் இல்ல, 1 கம்மி 1000த்துல 999 பேரு. அம்மா ஏன் அப்படி நெருப்பு கிட்ட போகுது அப்படின்னா இவரு கருன்னு இருக்கிறார். ஓஹோ கருப்பா இருக்கிறாரு. சரி கருப்பு அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால சிகப்பு பண்ணிட்டு போயிருக்குதுங்க. அப்படியா? சரி அதான் உண்மை. 999 பேருக்கு போயிட்டேன். ஆமா, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி 1000 பேருக்கு போறதுக்கு. ஆமா சரி பரவாயில்ல. இப்ப யாரு புரிஞ்சுட்டியா? நீ அபிசேரிதானே? நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா சாமி சரி போயிட்டு வா சாமி. இதோ நாளுடைய கலகம் நன்மையிலே முடிந்து விட்டது. சத்தம் கேட்கிறது. உமாதேவி பேசுகிறேன். இதோ என்னால் பூமி பாரமானது தாங்க முடியவில்லை. இந்த உலகிலே பிறப்பு மட்டும்தான் இருக்கிறது, இறப்பு இல்லை. இப்படியே போனால் இந்த பூமியை நான் கையை விட்டு விடுவதே. பூமி பாரம் தாங்க முடியலையே தேவர்களே. இந்த உலகத்திலே பிறப்பு என்று ஒன்றிருந்தால் ஒரு குழந்தை பிறக்கணும், யாரோ ஒருத்தர் இறக்கணும். அப்பொழுதுதான் இந்த பூமி பாரமானது சமமாக இருக்கும். இந்த யமதர்மனுடைய மூர்த்தியாக இருக்கிறார். அதனால உயிரை எடுக்கக்கூடிய வேலை யாராலும் செய்ய முடியல. அதனால பிறப்பு மட்டும்தான் பிறந்துட்டு இருக்குது, இறப்புங்கிறது நடக்கவே இல்லை. அதனால பூமாதேவி ஆகப்பட்டவள் என்னிடத்தில் முறையிடுகிறார். அந்த முறையை இப்பொழுதே ஏற்று இப்பொழுதே இந்த யமதர்மனுக்கு இரானது நான் கொடுக்கிறேன். எல்லாம் உன் வேலைதானா? உண்மைதான். சரி ஆகட்டும். இதோ என்னுடைய மனைவி எங்கே? அவளை நான் பார்க்க வேண்டும். பாருப்பா, அதுக்கு முன்னாடி நாடகம் சொல்லுமா? நான் சுவாமி யமதர்மனே, நானே மாண்டு மடிந்து விட்டேன் அல்லவா? எப்படி உயிர் வந்தது எனக்கு? அப்படியா? இதோ முருகனுடைய கிருபையாலே உனக்கு உயிர் வந்ததப்பா. முருகனுடைய கிருபையா? ஆமா. இதோ அது மட்டுமா? இன்றைய தினத்திலே பூலோகத்திலே பெண்ணாளர் கற்புக்கரசி அப்படியாப்பட்டவள் ஒரு மாயனை திருமணத்திருக்கிறார். கட்டிய கணவன் உயிர் போய்விட்டது. பூலோகத்திலே தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றி விட்டார். யார்? கற்பகவல்லி. கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி இவள்தான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை காப்பாற்றவில்லையா? அவள் கற்புக்கரிசி, இவள் வந்து பச்சரிசி, கப்பரிசி. அப்படியா? உன் பொண்டாட்டி 1ஆம் நம்பர் அபிசேரி. என்னதான் பண்ண ஏன் காப்பாற்ற முடியல? அதாவது உலகத்திலே அக்னி பகவான் இருக்கிறல்லவா? அக்னி பகவான் இடத்திலே நெருப்பு ஜுவாலை உன்னுடைய மனைவியாகப்பட்டவள் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா. என்ன? ஆமா, நான் கருப்பாக இருக்கிறேன். ஆமா. இந்த கருநிறம் இருக்கிறனால அவருக்கு பிடிக்கல. அக்னி பகவான் செவன் இருக்கிறாரு. கொழுந்து விட்டு எரியும் போது எப்படி தக தகன்னு இருக்கிறாரு. ஆமா. அவர் மேல ஆசைப்பட்டு ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாளா? ஆமா. பொண்டாட்டி அடிக்கடிக்க அவங்க அம்மா கண்ணிலே சீத்து தண்ணி வருகிறது. அதனால் 2 அடி இடித்து கொண்டோம் அல்லவா? ஒரு பாவாடை கம்மியா கட்டிட்டாங்க. ஆகட்டும். உள்ளே வேலை இருக்கிறது. தேவர்கள் நடத்திய ஒரு நாடகம் தான். ஆசியாக வந்தது ஊர்வசி பெண்ணாகப்பட்டவள். அதனாலே இந்த சத்தீஸ்வரனுடைய உயிரானது அவருடைய ஆயுட்காலம் முடியும் பொழுது பார்த்து அவருடைய உயிரை அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பா. ஆகட்டும். போய் வாருங்க.
நீங்கள் செய்த வேலையை நான் முடித்து விட்டேன். ஆமா. நாளுடைய கலகம் நன்மையிலே முடிந்து விட்டது. ஆமா. அறிஞர்கள் சபையர்களே, இந்த கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்று சொல்லக்கூடிய கற்புக்கரசி நாடகமானது, அதாவது இந்த நாடகம் மட்டும் கற்புக்கரசி நாடகம் கிடையாது. நம்முடைய இனத்திற்கே ஒரு பெருமை இருக்குது. அது வந்து அருந்ததி கல்யாணம். எப்படி அருந்ததி கல்யாணம், அதுவும் ஒரு பத்தினி தன்மையான கற்பகவல்லி எப்படி ஒரு ஈடு இணையான ஒரு பத்தினியோ, அதே போல நம்முடைய அருந்ததி இனமும் பத்தினி இனம் தான். அப்பேற்பட்ட அருந்ததி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆத்து மணல பச்சை மண் எடுத்து அந்த பச்சை மணலை எடுத்து அந்த அருந்ததி கையில கொடுத்த உடனே அந்த பத்தினி தன்மையினால அந்த பச்சை மணலை அரிசியாக்கி அதை சாப்பாடு செஞ்சு மும்மூர்த்தி தேவர்களுக்கும் அன்றைய தினத்துல அந்த அம்மா பரிமாறினாங்க. நம்முடைய இனம் அருந்ததி கல்யாணம் சொல்றது அதுவும் ஒரு பத்தினி நாடகம் தான். கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்று சொல்லக்கூடிய நாடகமானது இந்த சத்திய சீலனுக்கு தன்னுடைய மனைவியாகப்பட்ட கற்புக்கரசி கற்பகவல்லியாகப்பட்டவர் உயிரை பெற்றுக் கொடுப்பதோடு அவருடைய நாடகமானது முடிவு பெற்றது. இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்த படத்திலே வாழ்ந்துகள் பெற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, இது இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. அதே போல மகளிர் குழுக்களும் ஊர் பொதுமக்களும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதே போல நாடகத்தை அரங்கேற்றமான செய்கிறார்கள். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் இந்த பெருமாள் சாமியுடைய கிருபையினாலே நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று எங்களது இளைஞர் பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஒரு பாட்டு முதல்ல பாடிருங்க. தாண்டி உங்களுக்கு மாரியா பேருக்கு